Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது 4 விதமான முட்டை தோசை ரெசிபி தான். எங்க வீட்ல நாங்க இந்த மாதிரி தான் prepare பண்ணுவோம். அதே தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. Cast iron யூஸ் பண்ணி நம்ம தோசை செய்யும்போது ஃபர்ஸ்ட் ஒரு few drops எண்ணெய் விட்டுட்டு அது மேல ஆனியன் வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். அதுக்கு அப்புறமே நம்ம தோசை ஊத்துறோம் அப்படினா அந்த தோசை வந்து நல்லா கிறிஸ்பாவும் இருக்கும். அதே மாதிரி தோசை கல்லுல வந்து கொஞ்சம் கூட ஒட்டாம நீட்டா வரும். நம்ம எப்பவும் செய்யற மாதிரி தோசை ஊத்திட்டு அது மேல வந்து ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திருக்கேன். நம்ம இப்படியே வந்து அது மேலேயே சால்ட்டும் பெப்பரும் போட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஆனா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தோசை நிறைய இடத்துல வெறுமனாவே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சில இடத்துல மட்டுமே முட்டை இருக்க மாதிரி இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பைட்லயுமே நமக்கு வந்து எக்கும் சேர்த்துட்டு வரும். ஸோ இப்போ இது மேலே வந்து சால்ட்டு பெப்பர் ரெண்டுமே நல்லா பவுடர் பண்ணிட்டு வச்சிருக்கேன். அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஜாஸ்தியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஆயில் மேலே விட்டுட்டு கொஞ்சம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். அதை அப்படியே ரெண்டு சைடும் திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து தோசையில் பிளெயினாக முட்டை மட்டும் போட்டுட்டு நம்ம செய்கிறது. நெக்ஸ்ட் அடுத்த தோசை ஊற்றிக்கலாம். அதுக்கும் இதே மாதிரி ஆயில் விட்டுட்டு ஆனியன் வச்சு நம்ம தடவிட்டு ஊற்றுறது வந்து ரொம்பவுமே நல்லது. இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த கல் வந்து ஈஸியாக பழகிடும். அதே மாதிரி சப்பாத்தி போட்டுட்டு இம்மீடியட்டாக நம்மளால தோசையும் கூட ஊற்ற முடியும். இப்போ அதே மாதிரி தோசை ஊற்றிட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் வந்து பிளெயினாக அப்படியே ஊற்றாமல் அதில் ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு முட்டையை நம்ம கலக்கிடக்கூடாது. அதுக்குள்ளே இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதை கலக்கி விட்டுட்டு அப்புறமா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இது மாதிரி கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஆனியனும் கருவேப்பிலை எதுனாலுமே கீழே விழாமல் எல்லாமே இந்த தோசையிலேயே ஒட்டியிருக்கும். ஆம்லெட்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி. இப்போ அதுக்கு மேலேயே வந்து சால்ட்டு பெப்பர் எல்லாம் போட்டுட்டு ஆயிலும் வந்து விட்டுக்கிறேன். இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வந்து செய்யணும். ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு முட்டையை போடணும், அப்புறம் ஆனியன்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். ஸோ தோசை வந்து கரிஞ்சு போகாமல் இருக்கும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செய்யணும். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கணும். பாருங்க, இது வந்து ஒரு சைடு தோசை மாதிரி இன்னொரு சைடு ஆம்லெட் மாதிரியும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு மெத்தட் வந்து தோசை மாவில் டைரெக்டாக அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யாது. இது வந்து பேன் கேக் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்ன பசங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் சாக்லேட் சிரப் இல்லைன்னா ஹனி போட்டுட்டு கூட கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக்னுடைய ஃப்ளேவர் கொஞ்சம் கூட வராது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசையுமே கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். சின்ன பசங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். அதுலேயே வந்து ஆனியன், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு அதையே தான் நான் வந்து திக்கான தோசையை தான் ஊற்றிருக்கேன். நம்ம மாவு உள்ளேயே எக்கு போடுறது வந்து கொஞ்சம் திக்காக தோசை ஊற்றும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலேயே வந்து சால்ட்டு பெப்பர் எல்லாம் போட்டு ஆயிலும் போட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். வீக்கெண்ட்லாம் நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.